Chai with Chitra. உங்களுடைய பிரதர் ஜீவன் உங்கள் ஒளிப்பதிவை பார்த்துட்டு என்ன சொன்னார்? ஃபஸ்ட்டு கொக்கி தானே சார், கொக்கி சாங் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா மைனாலே அண்ணன் கொஞ்சம் கிளாஷ் பண்ணியிருக்காரு. நான் அப்போ வேற ஒரு படம் பண்ணிட்டு இருந்தபோது கிளாஷ் பண்ணார். எங்களுக்குள்ள தெரியும், தெரிஞ்சால் நல்லா பண்ணியிருக்கேன்ற பளிச்சுன்னு சொல்ல அதாவது நான் அண்ணன்றோட அப்பா தான் அந்த அவர். ஏன்னா நமக்கு ரொம்ப அங்கீகாரம் கொடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்ப அது ரொம்ப சிரிச்சு இதெல்லாம் பேசிக்கிற மாதிரி சார். நம்ம என்ன எப்படின்னா அது அப்பாட்ட இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் நாங்கள் பேசிட்டு பயம் கலந்த மரியாதை. பயம் கலந்த மரியாதை, தேவையில்லாத எதுவுமே சும்மா ஜென்ரல் வேர்டில் பேச மாட்டேன். அந்த பயம் கலந்த மரியாதைனால அப்படி நல்லா இருக்கு அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு சொன்னாலே பெரிய விஷயம் அப்படின்ட்டு. அதனால் ஒரு ஒளிப்பதிவாளராக சுகுமாருடைய ஸ்ட்ரென்த் என்ன? ரொம்ப எனக்கு ஆண்டம் கொடுத்தது வந்து நல்ல புரிதல் கொடுத்துருக்காரு. அருமை. நல்ல ஸ்கிரிப்ட் நாலேஜ் கொடுத்துருக்காரு. அந்த புரிதல் பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரிப்டை நல்லபடியாக வந்து ஸ்கிரிப்டை கெடுக்காமல் ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் எப்பயுமே. இவங்க கேள்விக்கு அந்த ஸ்ட்ரென்த் என்னன்னா ஸ்கிரிப்டை கெடுக்காத, வேஸ்டேஜ் பண்ணாத ஒரு கேமராம்னா எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னா அது காட் கிஃப்ட் அப்படின்னு நான் நினச்சது. உங்களுடைய எந்த படத்தை பார்த்துட்டு பாலா உங்களை தன்னோட பணியாற்ற அழைச்சார்? நான் நந்தாவில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓ, சூர்யா சார் பாலா எனக்கு வந்து நந்தாவில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணேன். மதுரை அமரிங் காலேஜ் தான் ஷூட்டிங் நடந்தது. எனக்கு அப்போ தான் பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அப்போ பாலான ஷூட்டிங்னா பயங்கர பரபரப்பாக இருக்கும், சைலண்டாக இருக்கும், யாரும் வெளியிலேருந்து வரக்கூடாது அப்படி மாதிரி இருக்கும். அப்போ வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு வரணும். ஆமாம் வந்து வராங்க. நான் வந்து ஷூட்டிங் ஸ்டில்ஸ் வந்து படுத்து உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன். மானிட்டர் தனியாக இருக்குது. அவர் எப்படி தான் பார்ப்பாங்க இல்லை, இப்படி பார்த்தா அங்கே ஒரு ஃபேமிலி அங்கே உட்காந்துட்டுனா நின்றுருந்தாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் பாய்ட்டு மணின்னு ஒருத்தர் நினைக்கிறேன். அவரை போய் கூப்பிட்டு யார் அங்கே நிற்கிறது அப்படின்னு அவங்க போக சொல்லுங்க அப்படின்னு. அவங்க போனோமே இந்த மாதிரி கேமராமேன் சுகுமாரா அவங்க ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் சொல்ல தெரியாதுல்ல சார். அவனா ஆமாம் அவனுக்கு என்ன இல்லை அவருக்கு நாங்கள் பொண்ணு கொடுக்குறோம், அதனால் சும்மா பார்க்க வந்தோம் அப்படின்னு. அவனு எனக்கு தெரியாது சார். ஏதோ ப்ரொடியூசர் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா எப்படி உட்கார வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரீட்மெண்ட் அதுமாதிரி அவங்க ப்ரொடியூசர் ராஜா உபசாரம். ஆமாம் எல்லோரும் உட்காந்து ஜூஸு கலர் குடிச்சிட்டு இருக்காங்க. கலர் குடிச்சு 1 hour ஆகிடுச்சு பாரு உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்கன்னா அந்த கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து ஒரு குழந்தை வந்துச்சு, ஒய்ஃபோட மாமா. அப்போ வந்து பக்கத்தில் வந்துச்சு, சித்தப்பா இருந்து திரும்ப என்ன இங்கே எப்போ வந்தீங்க அப்படின்னு. இல்லை பாட்டி எல்லோரும் வந்திருக்காங்க. அது பார்த்தா அவங்க சேரில் உட்காந்துருக்காங்க. எனக்குன்னா பயம், இது திட்டிடுவாரோ அப்படின்னு, பாலா சார் திட்டிடுவாரோன்னு. அதுக்கப்புறம் என்ன அவங்க உட்காந்து வாங்க என்ன அப்படின்னா, இல்லை டைரக்டர் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு அவ்வளோ ஒரு அதாவது மரியாதை பயம் அப்படின்ற கலந்து பாசம் அப்படின்னு சார். அப்படி தான் அப்போ பாலாவோட பழக்கம். ஆமாம். அப்போ முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ தான் சொன்னார், என்னடா கல்யாணம்டா வாழ்த்துக்கள்றா அப்படின்னு தான் சொன்னார். ஓகே நன்றி பண்ணு. அப்புறம் மைனா படம் பார்க்குறாரு. மைனா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வெளியில் வர்றாரு. வெளியில் வந்தார். அவர் ஜேடி சரி சாரும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வெளியில் காஃபி ஷாப்புக்கு வெளியே நிற்கிறார். அண்ணா வணக்கம் நான் என்னடா நான் அந்த பக்கம் தான் படம் பார்த்தீங்கண்ணா? ஆமாம் அந்த நல்லா இருக்குடா. நான் தானே கேமராமேன். என்ன நீ கேமராமேனா? ஷாக் ஆகிட்டார். அது அப்படியே மேடையிலையும் சொன்னார், பார்த்துட்டு நீ கேமராமேனா என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு பார்த்து இரு படத்தை முடிச்சு பார்த்து பேசுகிறேன். நான் வந்து படம் முடித்தோன்னு சேம் இப்போ வாழையில் என்ன ஒரு அந்த எமோஷன் கொடுத்தாரு இல்லையா, அந்த எமோஷன் அப்படியே மைனால் இருந்துச்சு. பார்த்தாரு, சைலண்ட் அப்படி ஒரு சைலண்ட். பார்த்துட்டு வந்தாங்க எல்லாருமே அப்படி அமைதியாக இருந்தாங்க சார். அப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின படம். ஆமாம் வந்து உட்காந்து பார்த்தாங்க. கொஞ்சம் ஆஃபீஸ் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டீயாக சாப்பிட்றீங்களா அப்படின்றாரு. எல்லோரும் வாங்க ஆஃபீஸுக்கு அங்கே வந்து அப்படியே ஆஃபீஸ் போய்ட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சுட்ட நீ, இப்படி உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு நான் தெரியலடா அப்படின்றாரு. ஸோ அப்போ இருந்து அவருக்குள்ளே ஒரு ஐடியா இருந்திருக்கு. அப்படி தான் எனக்கு வருமா படம் கிடச்சிது. விக்ரம் சாரும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குனால
சரி அந்த படத்தில் மூலமாக. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேமராமேனுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குற பாலா சார். அப்படியா? ஆமாம். ம் என்னன்னா இது சீன்றா படி சீனை படி இதில் ஏதாவது கரெக்ஷனை சொல்லு ம் அப்படின்றாரு. ஓ சீரியஸாக சார் இவங்க வெளியில் பார்க்குற பாலான்னு இல்லவே இல்லை சார். ம் எல்லாம் படிக்க சொல்லுவார், எதனா கரெக்ஷனை சொல்ல எதனா பார்த்தோம்னா சொல்லுன்னா. அருமை. ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை சார். 7:30 ஒரு நாள் எனக்கு முன்னாடி வந்துட்டார். நான் மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் ஃபஸ்ட்டு ஆளாக இருப்பேன். டேரக்டருக்கு முன்னாடி தான் இருக்கணும்னு நான் போய் பார்ப்பேன். 7:30 அவர் கரெக்டாக பிறந்த நாள் அன்னைக்கு விஜிபியில் உட்காந்துட்டு இருந்தால் நான் கொஞ்சம் இங்கேருந்து போகும்போது டிராஃபிக் இது லேட் ஆகிடுச்சு. அவர் 7 o'clock உட்காந்துருக்காரு. எனக்கு பக்குன்னே போச்சு. அதான் அவர் முன்னாடி வந்துட்டார். வந்துட்டு சீன் படிச்சுட்டா பாரு இது வேறு என்ன பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃப்ரீடம்னா அவ்வளோ ஃப்ரீடம் சார். கிட்டத்தட்ட என்ன வேணாலும் ஜிம்மி இருக்கட்டும் ஸ்டடி வேணும் என்ன வேணும் அது வேணும் வேஸ்டேஜ் ஆனால் அவர் பிடிக்க மாட்டேது. அதுவும் நல்ல பெஸ்ட்டான ஒரு இது. கரெக்டாக ஒர்க்கில் மட்டும் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இதுதான் வேணும் இது போதும்டா இது போதும் எனக்கு இது போதும் அப்படின்னு. அதாவது போதும்னு தெரிஞ்சாவே அது நம்ம மிச்சப்படுத்து கரெக்ட் இது சார். இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். அது வந்து நடிப்பில் மட்டும்தான் கேட்பார். மற்ற விஷயத்தில் எதானா நடிப்பில் மட்டும் இன்னும் கொஞ்சம் வேணும். அவர்கிட்ட தான் ஒரு நடிகர்லாம் இன்னும் நல்லா கற்றுக்கலாம் அது ஆக்டர்ஸ்லாம். நடிப்புக்கு காரணம் பாலா சார் தான். எனக்கும் விக்ரம் சாருக்கு கொஞ்சம் இதாச்சு. பாலா சார் தான் அவர் நடிப்பு காரணம் அப்படின்னு. இல்லை அவர் படிச்சுட்டு வந்தா அப்படி இல்லை அப்படின்லாம் சொன்னார். இப்படி இருந்தாலும் குரு தானே அவர் தான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நான் தானே ஷூட் பண்ணேன் தெரியும் அப்படின்னா. ஸோ அப்படி தான் சார் பாலா சார் எனக்கு வாங்கி அந்த படம் கொடுத்தாரு. நீங்கள் பல டேரக்டர்களோட பணியாற்றிருக்கீங்க. அவங்களுக்கும் பாலாவுக்கும் என்ன வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறீங்க? சிந்தனைகள் தான் சார். அதாவது சிந்தனைகள். அதாவது யாருமே புதுசு ரெகுலராக யோசிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுக்கும் பாலா சார் வந்து டிஃப்ரெண்டான ஒரு யோசனை. இப்போ வந்து நம்ம வந்து இப்படி தான் வந்து உட்காருவோம் வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு மூளை இருக்குங்க சார். அவர் வேறு மாதிரி வந்து உட்காருவார். ஒரு படைப்பு வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் அது வந்து கவனிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங் உள்ள அதுதான் பாலாண்ணா. ஒவ்வொரு ஒளிப்பதிவாளருக்கும் நம்ம இது மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். சுகுமாருடைய கனவு என்ன? எனக்கு ஒரு பெரிய பீரியடு ஃபிலிம் பண்ணணும் சார். நல்ல வார் ஃபிலிம் பண்ணணும்னு ஆசை. அதனால் நமக்கு எல்லா ஜானும் மேக்ஸிமம் பண்ணிட்டேன். ஆக்ஷன் பண்ணிட்டேன், ட்ராமா பண்ணிட்டேன், மாஸ் படம் பண்ணிட்டேன், ஃபேமிலி ட்ராமா பண்ணியாச்சு. மேக்ஸிமம் ஒரு வார் படம் பண்ணால் அதில் ஒரு பீரியடு படமாக பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படி. அதில் இன்னும் அதிகமான திறமைகளை அதில் காமிக்கலாமா அப்படின்னு ஒவ்வொரு படமும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே தான் சார் இருக்கும். இது நம்ம என்ன சொல்ல போகிறோம், இதில் நம்ம கேமராமேனாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு படமும் தேட்டல் தான். எனக்கு நீங்கள் கேட்டதுனால இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் ஒரு நல்லாயிருக்கும். இன்னும் பீரியடு படம் பண்ணல, அது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒரு படத்தினுடைய வெற்றியில் ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு படத்தை ஃபஸ்ட்டு கெடுக்கக்கூடாது, கதையை கெடுத்துடக்கூடாது. அது முழுமையாக அது நம்ம படத்தை தியேட்டரில் பார்க்குற ஃபீல் நம்ம ஃபஸ்ட்டு கேமரா வந்து பார்க்குறாங்க. ஏன்னா ரீஃபண்ட் பார்க்கும்போது தான் ஃபுல் 70 mm ஸ்க்ரீனுக்கு பார்க்குற மாதிரி நமக்கு தெரியும். அது ஃபுல் மிஸ்டேக் நமக்கு தெரியும். நடிக்கிறவங்க மிஸ்டேக் தெரியும், நம்மளோட கேமரா லைட்டிங் மிஸ்டேக் தெரியும், அதில் லேக்கும் தெரியும். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி இங்கே ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க, இது அங்கே எடிட்டிங் முடிஞ்சிருமே அப்படின்னு நமக்கு திங்கிங் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கெடுக்காமல் ஒரு ரொம்ப நேர்த்தியாக ஃபோட்டோகிராஃபி அமையணும். எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே வந்துடக்கூடாது. அது ஒரு 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 விஷயம் கேட்குங்க சார். கேட்குற மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கதையை நம்ம அடாப்ட் பண்ணி நம்ம ஒரு நம்ம வந்து மூடு கொடுக்குறது வந்து கேமராமேன்னா ஒரு சீனுக்காக இருக்கட்டும், ஒரு எதுக்காக ஒரு மூடு கொடுக்கணும். அதுதான் அடுத்தவங்களுடைய அந்த அந்த பார்க்குறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இத்தனை வருடங்களில் இந்த ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களும் முன்னேற்றம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? மாற்றங்கள்லாம் சார் இந்த டிஜிட்டல் வந்ததுனால மாற்றங்கள் வருது. முன்னேற்றம்னா பயமாகவே இருக்கும். பயமானா இப்போ எப்படி சொல்கிறேன்னா புதுசாக லென்ஸுகள் வருது. குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த ஏஐலாம் வந்துருச்சுன்னா யாருக்குமே வேலை எல்லாம் போகுது. மேக்ஸிமம் இப்போ ஏஐ கேமரா வந்துச்சுன்னா லென்ஸே தேவையில்லைங்க சார். லென்ஸு தேவை, சும்மா ஒரு பாடி மட்டும் இருக்கும். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதே லைட் கொடுத்துரும், அதே பேக்ரவுண்ட் கொடுத்துரும், அதே ட்ரெஸ் கொடுத்துரும். நீங்கள் ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். அதுலேயே எடிட்டிங் பண்ணும்போது நீங்கள் டைட்டாக ஒய்டாக ஜூமா அப்படின்னு பார்த்து அதுலேயே வந்துடும். ஸோ அடுத்தவங்களுக்கு வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். மற்ற டெக்னீஷியன்ஸ்க்குலாம் ஏஐ வந்துருச்சுன்னா 100%. சும்மா சார் ஒரு பாடி மட்டும் தான் சார் வரும். அதில் வந்து லென்ஸே இருக்காது.
அதான் ஒரு பாடி வந்து கேப்சர் பண்ண ஸ்கேனர் மாதிரி தான் சார். புரியுது. ஸ்கேனர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இப்போ பண்ணியிருக்கீங்களா சார் இந்த மாதிரி சோர்ஸ் லைட் பண்ணணும்னு அது அடிச்சுன்னா அதை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். சோர்ஸ் லைட் கொடுத்து ஆமாம் கொடுத்துரும். பேக் லைட் வேணும், ஒரு ஆஃப் லைட் வேணும், ஒரு கீ லைட் வேணும் கொடுத்தீங்கன்னா ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட கீ லைட் போட்டுக்கலாம், பேக் லைட் போட்டுக்கிறோம். அதாவது நம்ம மூளையை வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒர்க் பண்ணாமல் ஆர்டிஃபிஷியலாக அது கொடுக்குது. நம்மளோட கற்பனை உச்சமாக இருக்குல்ல சார், சிலது செய்ய முடியாது இல்லை, அந்த இதெல்லாம் ஏஐல பண்ணிக்கலாம். இப்போ இமயமலை மேலே நின்று எடுக்கணும் பண்ணணும் அப்படின்னா இமயமலை வந்து கொடுக்க போகுது. இது நேரடியாக போய் நம்ம பண்ண முடியாது இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ வர்ச்சுவல் ஸ்டுடியோ நிறைய வந்திருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு சினிமாவுக்கு வந்து அட்வான்டேஜ்? ரொம்ப ப்ளஸ்ஸு அப்படின்னா சார், அதுலேயும் கொஞ்சம் என்னென்னா அதில் ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கும். டெப்த்து ஒரிஜினலுக்கும் அந்த ஸ்டுடியோக்கும் பேக்ரவுண்ட் அது ஒரு கிரியேட்டட் பேக்ரவுண்ட் ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும் சார். பட் என்னென்னா ப்ரொடக்ஷன் வைஸ் தான் நம்ம கொஞ்சம் எல்லாமே பேலன்ஸிங் மிச்சப்படுத்தனா இப்போ ஃபுல் யூனிட்டை போய்ட்டு அந்த மெயினான லொக்கேஷன் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. அதே மாதிரி டேஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நிறையா அந்த ஸ்டுடியோ வந்ததுனால ப்ரொடக்ஷன் சைடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட் பண்ண ஸ்டுடியோவாக இருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் பலரோட பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே இருக்குது. அதனால் முரண்கள் ஏற்படுறது வந்து தவிர்க்க முடியாது. சுகுமார் வந்து யாரோடவாவது முரண்பட்டுருக்கீங்களா? முரண்படுறத விட நான் பேசாமல் இருந்துறது பெட்டர். ஏன்னா அது நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், அவங்க ஏற்றுக்கிற முடியலைன்னா சரி ஓகே, அவங்க வேறு ஒரு காரணத்தினால வேறு ஏதாவது டென்ஷன் என்ன நம்மளை கத்துறது அந்த மாதிரி இருக்கும்போது நாம் பேசாமல் 2-3 இடத்துலலாம் பேசாமல் இருந்துடும். வேலை முடியும் தெரியும் பேசாமல், ஏன்னா வேலை முடிஞ்சிச்சுன்னா அவங்க நம்ம யாரும். இது வந்து எழுதப்படாத ஒரு சட்டம் தான் சினிமா இல்லையா? நம்ம எதுக்கு கூப்பிட்றோம், நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது விஷயம், நம்ம போகிறோம் எதுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம். இப்போ நான் டேரக்டர் சொல்கிறதுக்கு தான் நான் வேலை பார்க்கணும், அதுக்கு தான் நாங்கள் சம்பளம் வாங்கியிருக்கேன். எனக்கு அந்த தாட்டு தான் வரும். இப்போ ப்ரொடியூசர் ஒருத்தர் சொல்கிறாருன்னா வேலை அவர் சொல்கிற வேலையை பார்க்க தான் நான் காசு வாங்குறேன். ஸோ நான் அப்படி நினச்சிக்கிட்டு சப்போஸ் நம்ம மேலே ஏதாவது முரண்பாடு இருந்தாங்கன்னா ஓகே, இன்னும் 30 நாள் உங்களோட இருப்போமா, நான் வாங்கின காசுக்கு நான் வேலை பார்த்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு அப்படி அந்த மோட்டிவேஷன் நான் எடுத்துக்கிறேன். அவன் சண்டையா அப்படியா வேணுமா அப்படின்னு பார்க்கணும். அந்த அப்படி பண்ணால் எனக்கு நல்ல பழக்கம்னு எனக்கு தோணுது. பிரச்சனையை தவிர்க்கலாம். எதுக்கு சார் அது? சுகுமாரை ரொம்பவும் கவர்ந்த ஒளிப்பதிவாளர்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுங்கள்? ஜீவா சார் பிடிக்கும் சார். ஜீவா சார் அதோடைய ஒர்க் பண்ணலை, பட் மானசீகரமான ஒரு குரு அப்படின்னா நான் பாலசுப்ரமணியன் சார் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன், கேமராமேன் அழகு தமிழ் மஜாலாம் ஒர்க் பண்ணேன். ஆனால் எனக்கு ஜீவா சாரோட ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் அவர் அப்படியே காப்பி மாதிரி தான் சில படம் மன்கராதெல்லாம் அவரோட காப்பி மாதிரி தான் நிறையா இருக்குது. ஏன்னா அவர் அந்த டெலிஷாட்லாம் ரொம்ப பிடிக்கும். கேவி ஆனந்த் சார் ரொம்ப பிடிக்கும். பாலசுப்ரமணியன் சார் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக அவரெலாம் நிறைய கற்றுக்கிற முடிஞ்சது ஒர்க் பண்ணும்போதில். ஒரு ஒளிப்பதிவாளருக்கும் இயக்குனருக்குமான உறவு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் சொல்கிறாங்க சார், பொண்டாட்டி பர்சன் மாதிரி இருக்கணும் சார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது அவர் நினைக்கிற விட நம்ம எக்ஸ்ட்ரா இன்னும் எஃபோர்ட் போட்டுட்டு கொடுத்துட்டே இருக்கணும். அவர் சீனை என்ஹான்ஸ் பண்ணுறத விட நீ என்ன அதிகமாக அந்த சீனை நீ எப்படி எடுத்துகிட்டு பண்ண போகிற அப்படின்னு. இப்போ சாதாரண உட்காந்து எடுக்கிறதுக்கும் இல்லை நடந்துகிட்டே எடுக்கிறதுக்கும் இல்லை ஸ்டார்டிங் வைக்கிறதுக்கும் எதை என்ஹான்ஸ் பண்ணுறது அழகுப்படுத்திட்டே கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அதனால் இன்னும் ஈஸியாக அந்த சீனவே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி போகும். அதான் புருஷன் பொண்டாட்டியை விட இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும். அதுக்குள்ளேயே அந்த கதைக்குள்ளேயே இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். கதை தான் சார் எப்போயுமே அந்த கதையை மீறி நீங்கள் எதுவுமே தனிப்பட்ட முறையை எதுவுமே விடாமல் கதைக்கு என்ன தேவை அது மட்டும் பண்ணேன்னா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருந்துடணும். இந்த இயக்குனரோட இணைந்து பணியாற்றணும் அப்படின்னு யாரோட பணியாற்றணும்னு ஆசை இருக்காரு? முருகதாஸ் சார், சங்கர் சார், மணி சார் படத்துக்குலாம் நான் போய் வேடிக்கையாக பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பேன். ஓகே கண்மணி ஷூட்டிங்க சும்மா பார்க்குறதுக்காக போனேன்னா நான் சரி தான் கேமராமேன் தெரியும் பொண்ணுமே எல்லோரும் விஷ் பண்ணேன். யாரும் திரும்பி பார்த்துட்டாங்க. பார்த்தா அப்போ மேனேஜர் வந்து சார் மணி சார் மேலே இருக்கார், அலோவ் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி சும்மாவாக வேடிக்கை பார்க்க போகலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஏன்னா சங்கர் சார் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஜீன்ஸ் ஒர்க் பண்ணேன். இப்போ இந்தியன் 2 பண்ணேன், ஒரு 10 days கிளாஷ் ஒர்க் பண்ணேன். அப்படியா? ஆமாம், ஃபைட் சீக்வன்ஸ் தான் பண்ணோம். அவர் சீன் பண்ணிட்டு இருந்தால் நாங்கள் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போது சங்கர் சார் எப்போயாவது தான் வருவார். வந்தோன்னா இன்னொரு யூனிட்டாக தானே ஒர்க் பண்ணோம். அதாவது அவருக்கு என்ன தேவையோ அது கேட்டார். அதே மாதிரி அதாவது ஜீன்ஸ் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல சார், ஜீன்ஸ் ஆமாம் சார். அவர் ஒரு பிரம்மாண்டமாக இருந்தார் சார். நினைக்கிறதெல்லாம் இப்படி நினச்சி அவர் கற்பனையை மீறி இன்னும் ஜாஸ்தியாக ஒரு அளவில்லாத ஒரு கற்பனையெல்லாம் அவர் தான் கொடுக்குறாரு தமிழ் சினிமாவுக்கு. அஜித்தை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைஞ்சதா உங்களுக்கு?
இல்லைங்க சார், நான் பண்ணல சார். பட் நேருக்கு நேரில் வந்து சூர்யா சார் வந்த பிறகு தான் நான் ஒர்க் பண்ண போனேன். கண்டு கொண்டு நான் ஒர்க் பண்ணேன். அப்போல்லாம் சும்மா ரொம்பலாம் நமக்கு அவர் நான் ஃபோட்டோகிராஃபர்னால கொஞ்சம் தான் பேச முடியுது. உங்களுடைய இந்த திரையுலக பயணத்தில் நீங்கள் நன்றி சொல்லணுன்னா யாருக்கு சொல்லணும்? ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனுக்கு சொல்லணும், ரெண்டாவது பிரபு சாலமன் சார் சொல்லணும், நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டரும் சொல்லணும், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லணும். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி சார். நன்றி சார். உங்கள் அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி. தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.